Hello guys, நம்ம போன வீடியோல செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான லாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கிற கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நம்ம டீடைலா நம்ம பார்த்தோம். அது தொடர்ச்சியா இந்த வீடியோல அதனுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கிற கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதனோட டெஃபினிஷன் என்ன, அது ஆக்சுவலா என்ன மீன் பண்ணுது, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா நம்ம பார்க்க போறோம். Hey guys, என் பேர் ஹமீத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இட்ஸ் மெடிஸ் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். So guys, Clausius Statement of second law of thermodynamics அப்படிங்கிற லாவோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, it is impossible to convert heat energy from a cold body to an hot body without an aid of external energy அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் 12th. ஓகே, இப்போ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இதை சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக நம்ம படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹாட் காஃபியை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சூடாக நம்ம குடிப்போம்ல, டீ இல்லை காஃபி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காஃபியோட டெம்பரேச்சர் வந்து நம்ம ஒரு 60 டிகிரி செல்சியஸ் நம்ம வச்சுக்கலாம். நம்மளுடைய என்விரான்மெண்ட் இருக்குல்ல, என்விரான்மெண்ட்டோட நார்மல் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற ஒரு டெர்மினாலஜி, ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஹாட் பாடியோட டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம குடிக்கிற அந்த காஃபி தான் ஹாட் பாடி, ஓகேவா? இந்த ஹாட் பாடியோட டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி செல்சியஸ். அண்ட் வெளியில் இருக்கிற கோல்டு பாடியோட டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ். பொதுவாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம சூடாக இருக்கிற காஃபியோ இல்லை டீயோ கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டாவே அது நார்மல் டெம்பரேச்சருக்கு கன்வெர்ட் ஆகிடும். விச் மீன்ஸ் இந்த 60 டிகிரி செல்சியஸில் இருக்கிற சூடான காஃபி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 1 ஹவரில் நார்மல் டெம்பரேச்சர் சரௌண்டிங்கில் இருக்கிற 30 டிகிரி செல்சியஸுக்கு கன்வெர்ட் ஆகிடுது. அதாவது இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் பாடியாக இருக்கிற இந்த 60 டிகிரி செல்சியஸில் இருக்கிற அந்த ஹாட் காஃபியில் இருக்கிற டெம்பரேச்சர், அதாவது அந்த ஹீட் எனர்ஜி தான் கோல்டு பாடி, அதாவது 30 டிகிரி செல்சியஸில் இருக்கிற என்விரான்மெண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இதுதான் ஜென்ரலாக நடக்க வேண்டிய விஷயம். அதாவது ஜென்ரலாக ஒரு ஹாட்டில் இருந்து தான் ஒரு கோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, நம்ம கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி. ஸோ இந்த லா என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 டிகிரி செல்சியஸில் இருக்கிற இந்த கோல்டு பாடியில் இருந்து இந்த 60 டிகிரி செல்சியஸில் இருக்கிற இந்த காஃபிக்கு இன்னும் கொஞ்சம் சூடு போகாதுன்னு சொல்ல வராங்க. அப்படி உங்களுக்கு சூடு போக வைக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் எனர்ஜி தேவைப்படுன்னு சொல்ல வராங்க. புரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறேன். இன்னும் சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, எப்போவுமே ஒரு ஹாட் பாடியில் இருந்து தான் ஒரு கோல்டு பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதாவது கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது நேச்சுரலாக. அப்படி நடக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் எனர்ஜி தேவைப்படும்னு சொல்ல வராங்க. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த டெஃபினேஷன், அதாவது கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கிற இந்த ஹீட் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் லைக் இம்பார்ட்டன்ட் ரோலை ஆக்ட் ஆகிற ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பம்ப் ஆர் ரெஃப்ரிஜரேட்டர் நம்ம சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் நேரம் டெஃபினேஷன் நம்ம பார்த்துருப்போம். கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் எனர்ஜி தேவைப்படும். இந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்கறது தான் இந்த ஹீட் இன்ஜின், இந்த ஹீட் பம்ப் ஆர் ரெஃப்ரிஜரேட்டர், ஓகேவா? இந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் போய் நார்மலாக ஒரு ஜூஸ் வாங்கினோம்னா அதனுடைய நார்மல் டெம்பரேச்சர் ஒரு 15 டிகிரி செல்சியஸ், அதாவது நார்மல் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை நம்ம கோல்டு பாடின்னு நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா? ஹாட் பாடி நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்த மாதிரி என்விரான்மெண்ட் நார்மலாக இருக்க டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போது நம்மள்ட்ட இருக்கிற இந்த ஜூஸ் வந்து கோல்டு பாடி, இந்த வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹாட் பாடி. ஸோ இப்போ இந்த கோல்டு பாடியில் இருக்கிற ஹீட்டையுமே வெளியே கொடுக்கணும்னா என்ன செய்வோம், நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு போய், அதாவது ஃப்ரீசரில் கொண்டு போய் வைப்போம். அது வந்து 0 டிகிரி செல்சியஸில் ஃப்ரீஸ் ஆயிரும். விச் மீன்ஸ் அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 15 டிகிரி செல்சியஸில் இருந்து 0 டிகிரி செல்சியஸுக்கு கன்வெர்ட் ஆகிறதுனால அதில் இருக்கிற ஹீட் எனர்ஜியை வெளியில் இருக்கிற ஹாட் பாடியை இருக்கிற என்விரான்மெண்ட்க்கு கொடுத்துருக்கு. இந்த கொடுக்கறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் எனர்ஜி நம்ம தேவைப்பட நம்ம சொல்லியிருப்போம். இந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த ரெஃப்ரிஜரேட்டர். கண்டிப்பாக ஓரளவாவது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை விட இன்னும் பெட்டரான டெஃபினிஷன், இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா அது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இங்கே எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காமல் இட்ஸ் மேட் ஈஸி தமிழ் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in next session. Bye.